உங்களுக்கு அஜீரண கோளாறு இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த அஜீரண கோளாறுனால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு இந்த அஜீரண கோளாறுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உணவு பழக்கவழக்க முறை சரியில்லாதது தான் காரணம். இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சரியான முறையில மலம் கழிக்க முடியாது. ஜீரணமாகாம வயிறு உபசம் ஆயிடும். இந்த மாதிரி நெறைய தொந்தரவுகள நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாம இந்த அஜீரண கோளாறை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு ஜீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த சூரணத்தை வாங்கிட்டு 1/4 ஸ்பூன் காலையில், மதியம், நைட்டு 3 வேளைக்கு 1/4 ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 1/4 ஸ்பூன் ஜீரண சஞ்சீவி சூரணத்தை 1 கிளாஸ் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலக்கி குடிச்சிருங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணி ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த அஜீரண கோளாறு பிரச்சனை சரியாயிருக்கும். இப்போ நான் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் அஜீரண கோளாறு சரியாச்சோ மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.